ஒரு 110 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகானோட ஜீவ சமாதி தான் இந்த இடம். அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடம் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு இடம். எனக்கு மட்டும் கிடையாது, இந்த ஊரில் இருக்கிற நிறைய பேருக்கு, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாருக்குமே பர்சனலாக ரொம்ப கனெக்டான இடம். ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு தடவை வந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமலே திருப்பி பல தடவை வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான். ப்ளஸ் வந்து உங்களோட மனசில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், குறைகள் எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக்காக சரியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மெல்ல மெல்ல சரியாயிடும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது எந்த இடம் அப்படிங்கிறது நிறைய பேர் கணிச்சிருப்பீங்க. அது எங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மலையடிவாரத்துக்கு கீழே இருக்கிற ஸ்ரீமத் ஓதோ சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான். சித்தர் வாழ்ந்த பூமி, ஜீவசமாதி. இது வந்து இங்கே இருக்கிற மக்களோட ரொம்ப ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சித்தரோட இடம் அது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே ஸ்பெஷலான ஒரு பூஜைகள், அபிஷேகங்கள், அலங்காரம் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையும் மிக பிரமாதமான ஒரு பூஜைகள், அபிஷேகங்கள். அதை பார்க்குறதுக்கு வர பக்தர்கள் அவங்களோட மைண்டில் இருக்கிற அந்த இயக்கம், கவலைகள், திருப்தி எல்லாத்தையும் வேறு மாதிரியான உருவங்களில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே எல்லாருமே இங்கே ஐயா கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா கோவில் போயிட்டு வந்தால் போதும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பல சித்தர்கள் வாழ்ந்தாலும் சித்தர்கள் நம்பிக்கை இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து ஒரு மோட்சம் தான் நான் சொல்ல முடியும். இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள், குறைகள், கவலைகள் இருக்கும். இங்கே வர்ற பக்தர்களும் சரி, இல்லை இங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 3 அமாவாசை தொடர்ந்து 3 அமாவாசையில் இங்கே நடக்கிற அன்னதானத்தை கலந்துக்கிட்டு வேறு ஒன்றும் பண்ண வேணாம், நல்ல மனசார சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. 3 அமாவாசைக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது இங்கே நிதர்சனமான உண்மை. அதை அனுபவித்தவங்க நிறைய பேர் தான் இங்கே வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோலேயே நிறைய பார்க்கலாம். அதை விட ஏதாவது ஒரு வியாழக்கிழமையோ இல்லை ஏதாவது ஒரு அமாவாசையோ நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா தெரியும், இவ்வளோ பக்தர்கள் ஒரு இடத்துக்கு நம்பிக்கையோடு வர்றாங்கன்னா அப்போது இந்த இடத்துல எவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த சித்தர் கோயிலில் இருக்கிற மூலவரான, அதாவது ஸ்ரீமத் ஓதோ சுவாமிகள் அப்படிங்கிற இந்த சித்தரோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது நம்ம சேனல்லையும் இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்கிறாங்க. மூலவர் இவர் தான். இவருக்கு மட்டும் கிடையாது, நந்தி. இந்த நந்திக்கு ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்கு நடக்கிற அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனையெல்லாம் பார்க்குறதுக்கு கண்கூடி வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுபோக இங்கே கோமாதா இருக்குது, அவரோட சிஷியர் இருக்கிறாரு, முருகன் இருக்கிறாங்க, லிங்கோத்பவரான அம்பிகை, அப்புறம் வள்ளலார், கருடாழ்வார், மதுரை வீரன், இப்படி பரிவார தெய்வங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கும். எப்போவுமே இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும். பூஜைகளும் அலங்காரமும் அபிஷேகமும், இங்கே மணி ஓசையும் அன்னதானமும் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கும். தினமும் அன்னதானம் பண்ணுறாங்க. மினிமம் 100 பேருக்கு நல்ல சாப்பாடு போகிறாங்க. இது வந்து ஒரு 5, 8, 9 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. 9 வருஷம்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்காக ஒரு மக்கள் காலையில் வந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவாங்க. இங்கே பர்சனலாக ஏன் கரெக்டாக இருக்குன்னா, இங்கே வந்து நீங்கள் பின்னாடி ஒரு காலையிலையோ ஈவினிங்கோ அந்த வந்து ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அப்படி பீஸ்ஃபுல்லாக நீங்கள் மனசார ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு மெடிடேட் பண்ணிங்கனாலே போதும். அந்த வைப்ரேஷன், அந்த ஃபீலு, அது சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பாருங்கள், அப்போ தெரியும். இந்த சித்தர் சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெட வேணாம். நம்ம சேனலில் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லை திண்டுக்கல் ஓதோ சுவாமிகள் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே நிறைய யூடியூப் சேனலில் இவரை பற்றின வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். உண்மையை சொன்னால் திண்டுக்கல் மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா திண்டுக்கல் வந்து நிறைய சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான். ஆனால் இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான
நல்ல ஒரு வைப்ரேஷன் தர இந்த மாதிரியான சித்தர் கோவில் இருக்கிறது உண்மையிலே நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல் மக்கள், திண்டுக்கல் சுற்றியில் கிராம மக்கள் அனைவருக்குமே இது ஒரு சொர்க்க பூமி தான். அந்த சொர்க்கத்தை நீங்களும் ஒரு தடவை அனுபவிக்கணும். ஒரு தடவை வந்து பாருங்கள். நன்றி.